3rd இயர்ஸ் முன்னாடி நாள் நைட் ரிசப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு டிஜே எல்லாம் பயங்கரமாக ஃபன் பண்ணிவிட்டு எங்களோட ஃபோட்டோ ஷூட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்து தூங்கவே இல்லை. ஒரு 2:30லேருந்தே ஏர்லி மார்னிங் வந்து முகூர்த்தம்கான லுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீத்திக்கும் செப்பரேட்டாக மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சுருக்கோம். மேக்கப் ஆர்டிஸ்டோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஐடியா வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். எங்களோட முகூர்த்தம் டைம் வந்துட்டு 6 to 7. ஸோ அதுக்கு முன்னாடியே 2 பேர் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரூர் கோவிலில் தான் எங்களோட மேரேஜ் வந்து வச்சுருந்தோம். பேரூர் பட்டீஸ்வர் கோவிலில் பாலத்தண்டாயத்து சன்னிதியில் தான் வச்சுருந்தோம். ஸோ மாப்பிள்ளை பொண்ணு ரெடி ஆகிட்டு முன்னாடி போயிட்டோம். ஆல்ரெடி வந்து பேரூர் கோவிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் எங்களோட மேரேஜ்க்காக. ஸோ அங்கே போயிட்டு சைன் பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே மேரேஜ் வந்து முடிச்சிட்டோம். அன்றைக்கி செம்ம முகூர்த்தம். ஸோ மேரேஜ் வீடியோஸ் வந்து இருக்காது, ஏன்னா உள்ளே வந்து ஃபோன் அலௌட் கிடையாது. மேரேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து மண்டபம் வர வீடியோ தான் கண்டினியூ பண்ணியிருப்போம். த்ரூ அவுட் த வெட்டிங் கிளிப்ஸ் வந்துட்டு ஃபுல் வீடியோவாகவே எடுத்திருக்கோம். கண்டிப்பாக லாங் வீடியோ வந்து இந்த மேரேஜ் சீரிஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் வந்து லாங் வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா ஹைலைட்ஸ் மாதிரி. ஏன்னா ஷார்ட் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவில் உங்க கூட நிறைய விஷயம் என்னோட மேரேஜ் பற்றின விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் பட்ஜெட் இல்லாமல் கூட கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கூறப்பட்டு காஸ்டியூம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாங்கள் எடுத்த பட்டு புடவை கோட் சூட் போட்டுட்டு வந்து நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டேஜில் வந்து திருப்பி ஃபோட்டோ செஷன் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். மேரேஜுக்கு பெருசாக டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் எதுவும் பண்ணல, டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புற டைம் வருமே எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. பிரீத்தி ஒரே அழ, எல்லாரும் பயங்கரமாக அழுது என்னை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ லாங் வீடியோவில் பார்க்கலாம் அதெல்லாம்.